மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வன்னியரசு போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து இன்று போஸ் பரப்புரை மேற்கொள்ள. சார் வணக்கம் சார். பரப்புரை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா எல்லா மாவட்டத்தையும். உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? உங்களுக்கான களம் எப்படி இருக்கு? அது உங்களுக்கே தெரியும். வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு. கருத்து கணிப்புகள்ல 180 200க்குள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் கருத்து கணிப்பு வருது. அது இன்னும் தொகுதிகளுக்குள்ள போய் பார்க்கும்போது அது ஊர்ஜிதப்படுத்த மாதிரி ரொம்ப மக்கள் ஆதரவு ரொம்ப நல்லா இருக்கு. சார், இப்ப விஜய்க்கு அதிக அளவுல இளைஞர்கள் கூட்டணி தான் கூட்டமாயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி பாதிக்கப்படுதா? நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் அதை ஒரு காட்சியாவே சொல்றேன். அது ஒரு சினிமா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு 1,80,000 2 லட்சம் ஓட்டு இருக்கிற ஒரு தென்காசிக்கு இப்போ நான் அன்னைக்கு போறேன். அப்படி நம்ம தென்காசி போகும்போது அந்த ஒவ்வொரு ஊரா பிளான் பண்ணி போவோம். அப்போ நம்ம போகும்போது கேட்போம், இந்த ஊர்ல எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம். இங்க ஒரு 1200 ஓட்டு இருக்கு, ஓகேயா? இல்ல திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு எவ்வளவு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு எவ்வளவுன்னு கேட்காம நான் எந்த இடத்துல இறங்க மாட்டேன். ஏன்னா எலெக்ஷனுங்கிறது இந்த வாக்காளர் என்பதை இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளான ரொம்ப மூத்த கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு முன்னாடியே வந்த நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அவங்க ஓட் பேங்க்னு ஒன்று ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஓட் பேங்கிங் நம்ம போய் கேட்டோன்னே தெரிஞ்சிடும். அந்த வாக்குச்சாவடியில போய் விழக்கூடிய ஓட்டு எத்தனைங்கிறது நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போதே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் போய் கேட்டேன், 1200 ஓட்டுல திமுக எவ்வளவு ஓட்டு இருக்கு? 1000 ஓட்டு இருக்கு. போன தடவை எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சுன்னு கேட்டேன். 800 ஓட்டு விழுந்துச்சு. எப்படி இந்த 200 ஓட்டு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு கேட்டேன். அந்த 200 ஓட்டு பெண்கள் சமீபமா நம்ம அந்த 1000 ரூபாய் 2000 மாத்துறது, 8000 ரூபாய் கூப்பன், இதெல்லாம் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் திமுகவுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படித்தான் வாக்காளர்கள் வருவாங்களே தவிர ஒரு கூட்டமா நிக்கிறதெல்லாம் வாக்காளர்கள் கணக்குல எப்பவுமே வராது. சார், இப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தொடர்ச்சியாங்க ஒரு தேர்தலை சந்திச்சுட்டு வராங்க. அதே போல திரைத்துறையில இருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரால உருவாக்குறாங்க. அதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? நீங்க என்ன, உங்களோட கருத்து எப்படி சார்? சார், நான் போனாலும் அந்த கூட்டம் கூடுது சார். நீங்க நாளைக்கு 2 படம் நடிச்சாலும் அப்புறம் யூடியூப்ல எல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அதே கூட்டம் கூடுது, இல்லாம இல்ல. விஜய் சார் இப்ப நம்ம ஏதாவது பேசினோம்னா நம்மள மேல பிளேம் பண்றாங்க. பட் அவங்களே அது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ஒரு புரட்சித்துல ஒரு எம்ஜிஆர் அவர்கள் கிளாமருக்காக கூட்டம் கூடும். அதே சமயத்துல திரு கலைஞர் அவர்கள் பேச்சுக்காக கூட்டம் கூடும். 2 பேரும் இப்ப ஒரு கட்சியிலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காம்படிட்டரா சொல்லல. அப்ப முன்னாடி எல்லாம் லிமிடேஷன் கிடையாது, டைம் லிமிடேஷன் கிடையாது. தலைவர்கள் எப்பவுமே நைட் 1 மணிக்கு மேல தான் வருவாங்க. ஏன்னா அவங்க எங்கேயோ பேசிட்டு வருவாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ், இவ்வளவு வசதிகள், ஃபிளைட் வசதி, ட்ரெயின் வசதி எல்லாம் ரொம்ப கம்மி. அப்ப 12-1 மணி வரலும் வெயிட் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் வந்தாலும் சரி, கலைஞர் வந்தாலும் சரி வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பேசினதுக்கு அப்புறம் எழுந்து போவாங்க. அப்படி எழுந்து போகும்போது அந்த மேடை மேல இருக்கிற அந்த நடிகர்களோ இல்ல நம்ம பேச்சாளர்களோ இல்ல நம்ம தலைவர் அவர்களோ யார் இருந்தாலும் இந்த மக்கள் கலைஞ்சு போறதை என்னென்னு பார்த்துட்டு இருப்பாங்க. 20 நிமிஷம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அதுலயே சொல்லிடுவாங்க கடைசியா, எல்லாம் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு சொல்லணும் அப்படிம்பாங்க. இதுதான் அரசியல் வயப்படுத்தப்பட்ட மக்கள். இந்த லைனுக்குள்ளதான் இத்தனை வருடமா அரசியல் இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நடிகர் அப்படியே உள்டாவா நான் சொல்றேனே, இப்ப சன்னி லியோன் போனாங்க கேரளாவுக்கு, பயங்கரமான கூட்டம். ஏன்னா சன்னி லியோனுக்கும் அந்த மக்களுக்கும் நடுவுல என்ன இருக்குன்னா ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் இருக்கும். வேற கனெக்ஷன் இருக்காது. அது ஈர்ப்பு. அது எந்த ஈர்ப்புனா, அதற்கு முன்பாக வந்த திரைப்படங்களுக்கும் எனக்கும் உள்ள ஈர்ப்பு அப்படின்னு வந்துடும். இப்ப நீங்க கமல் சார் ஆரம்பிக்கிறார் 17ல இருந்து. இப்ப கமல் சார் போனார்னா நீங்க இதோட டபுள் மடங்கு கூட்டத்தை பார்ப்பீங்க. ரஜினி சார் போனாலும் அப்படித்தான். ஆனா பட் இவங்களோட கொஞ்சம் கூட்டம் விஜய் சாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்ன சொல்றேன்னா, இந்த வயசு வித்தியாசம் இல்லாம, இந்த கட்சிகள் இல்லாம, எதுவுமே இல்லாம விஜய் சார் இருந்தா யாரா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. அப்ப அது கூடுதலா ரொம்ப ஆர்வமா இருக்குது யாருன்னு கேட்டா அந்த இளைஞர்கள். நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது பாக்குறேன், மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல நிற்பாங்க, ஒரு 4 இளைஞர் மட்டும் இங்க நிற்பாங்க. நான் அது அவங்க கன்சிடரே பண்ண மாட்டேன். இப்ப கேட்பேன், அவங்க 4 பேரும் தாவேக்காவா அப்படிமா? ஆமா, 1200 பேர்ல 4 பேர் நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் 4 பேர் 5 பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. சரி, இப்ப தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற நிலையில தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தலைமைச் செயலர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அது உங்களோட கருத்து எப்படி பாக்குறீங்க? விஜய் சாருக்கு தெரியுமா? ஏன் விஜய் சாருக்கு தெரியுமான்னு கேக்குறேன்னா, என்னைக்கு ஒரு அரசு போர்ட் ஆஃப் கண்டக்ட் சொல்லிட்டாங்களோ, சொன்ன உடனே காவந்த அரசு தான். எந்த அதிகாரமும் அவங்க கையில இருக்காது. இந்த சூழல்ல அவர் என்ன குற்றச்சாட்டுறாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் சரியான நேரத்தை ஒதுக்கி கொடுக்கறது இல்ல, சரியான இடத்தை ஒதுக்கி கொடுக்க. எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க? 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க? அப்படிதான் இருக்கும் போல இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் செய்து போல நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு புரியுது, இது யாரா இருந்தாலும்
ஸோ இவங்க கரெக்டா தான் இருக்காங்க, அவர் லேட்டா போறாரு. இப்ப இன்னைக்கு பாருங்க திருப்பூர்ல கிட்டத்தட்ட ஒரு 10-12 பொம்பளை பிள்ளைங்க மயக்கம் போட்டு விழுந்து தூக்கிட்டு, ஏன்னா ஏதோ அசம்பாவிதம் நடந்தா நம்ம மக்களா பார்க்கணும். மக்கள் எக்கேடு கேட்டா போனா எனக்கு என்ன, நான் வர்ற மாதிரி வருவேன், நான் வந்து ரோடு ஷோ தான் பண்ணுவேன், சாவான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்கிறதுக்கும் ரோடு ஷோ போறதுக்கு நடுவில் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? இப்போ இதே இப்போ நீங்க வந்து திரு எடப்பாடியார் அவர்களும் ஆளுங்கட்சியை திட்டி தான் பேச போறாரு, நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை திட்டி பேச போகுது. இன்னைக்கு யார் தேர்தல் ஆணையத்தில் யார் இருக்கிறா? எல்லாம் இவங்க தான் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா தான் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி தமிழக முதல்வருக்கும் சின்னவருக்கும் எடப்பாடியாருக்கும் எப்படி பிளேஸ் கொடுக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்க? இவங்க ஆன் டைமுக்கு போறாங்க, ஆன் டைமுக்கு பேசுறாங்க, ஆன் டைமுக்கு வந்துடுறாங்க. இது பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்ட பீப்புள். அவங்க வந்து இந்த அரசியல் கட்சிகளோடு இணைந்து அரசியல் தெரிந்தவர்கள். பட் விஜய் சார் கூட இருக்கிறவங்க சின்ன பசங்க, ரசிகர்கள். ஸோ அந்த ரசிகர்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த பயத்துல தான் தேர்தல் ஆணையம் செய்யுது. ஆனா என்ன நடந்தாலும் அவங்க ஒரே அடியா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது எல்லாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதை இளைஞர்கள் நம்புவாங்க. சரி, இப்ப விஜய் எல்லா பரப்புரையிலும் திமுக தான் குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அனுமதி கொடுக்காது எல்லாமே திமுக தான். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கான விளக்கத்தான் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பட் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்கல்ல. ஏன் கிட்டத்தட்ட 21 இடங்களுக்கிட்ட பரப்புரை வந்து கேன்சல் ஆச்சு? ஏன் இன்னைக்கு கூட திருப்பூர்ல இருந்து பாதியில கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டு ஃபிளைட்டை பிடிச்சு வந்தாரு? ஏன் அந்த 4 ஸ்பாட்டுக்கு போகல? அதுக்கு காரணம் தேர்தல் ஆணையமா? இப்ப திமுக இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த 4 ஸ்பாட்டும் இல்ல திமுக தான் சொல்ல போறீங்களா? ஸோ அவர்கிட்ட அந்த டைமிங், அதாவது சொல்லுவாங்கல்ல, கரெக்டான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் போற அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த டிசிப்ளின் அவர்கிட்ட இல்ல. அரசியல் அது ரொம்ப அவசியம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.